அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போல்ட் நட்டு கலட்டுற மிஷினு. நமக்கு வந்து இதில் டேட்டா வந்து 450 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு 24, 22, 24 போல்ட் வந்து நீங்கள் நல்லா அடித்து கலட்டிக்கலாம். அதில் வந்து நீங்கள் மெக்கானிக்கு ரெகுலராக வேலை பார்க்குறவங்களுக்குமே சரியாக வரும். ரொட்டேவேட்டு கலட்டுறவங்களாம் இதை நல்லா ரொட்டேவேட்டு டிராக்டருக்கெல்லாம் வந்து நம்ம கழட்டி மாட்டுவீங்க இல்லையா, அந்த வேலைக்கு இது நல்லா பயன்படுத்தி இந்த கிட்ட வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலைக்குமே விவசாய வேலையில் இருக்கவங்க, பண்ணையில் இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லா மிஷினுமே உங்களுக்கு பயன்படக்கூடிய மிஷின் செட்டாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பேட்டரி போல்ட் நட்டு கலட்டுற மிஷினு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஸ்பீடு வந்துடும். நீங்கள் எந்த ஸ்பீடில் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட டார்க் செட்டிங் வந்து மாறும். அதனால் நீங்கள் ஓட்டும்போது இந்த செட்டிங்கை வந்து மாற்றி ஸ்பீடை வந்து குறைச்சிக்கிறணும். நீங்கள் சின்ன போல்ட்டு 12, 13 போல்ட்லாம் போடுறீங்க, உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிறணும். இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். சுவிட்சும் வேரியபிள் ஸ்பீடு சுவிட்ச் எவ்வளோ அழுத்துறமோ அந்த மாதிரி ஸ்பீடு கொஞ்சம் ஃபுல் ஸ்பீடுனா ஃபுல்லாக பட்டன் அழுத்திட்டிங்கன்னா ஃபுல் ஸ்பீடு வரும். அப்போ சுவிட்சும் வேரியபிள் வந்துடுது. அதுபோக டார்க் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே செட்டிங் தனியாக வந்துடுது. நல்ல அருமையான மிஷின் இதெல்லாம். உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு இவ்வளோ குவாலிட்டியாக இந்த செட்டப்போடு உங்களுக்கு வருதுன்னா பெரிய விஷயம். இந்த கிட்டில் கடைசியாக பார்க்க போகிற மிஷினு